ஆடி மாதம் பிறந்துட்டாலே மாரியம்மனை நினைக்காத மனசே இருக்காது. ஒரு நேரம் போய் விளக்கு போட்டு வரலாம், ஒரு நேரம் போய் கனி விளக்கு போட்டுடலாம், கனி பிளந்து போடலாம். யாராக இருந்தாலும் ஆடி மாதத்தில் உடம்போட கண்ட்ரோல் மாறக்கூடிய மாதத்துக்கு பேர் ஆடி மாதங்க. இந்த ஆடி மாதத்தில் பெரும்பாலும் சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்து இறை வழிபாடை அதிகரிக்கணுங்கிறது தான் தாத்பரியம். அந்த மாதிரி வகையில் புது மாரியம்மன் நமக்கு அலங்காரத்தில் காட்சி தருகிறாங்க. தாயை தேடி அலைந்தவருக்கு கருணையே வடிவாக அமர்ந்திருக்கும் தாயாக ஸ்ரீ புது மாரியம்மன் அருள் புரிகிறாள். இத்தலத்திற்கு வந்து வணங்கும் பக்தர்களின் குறைகளை தீர்த்து வைக்கிறாள் அம்மன். கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்து பூஜையில் வைத்து கொடுக்கப்பட்ட பூவை கண்ணில் ஒற்றினால் கண் பார்வை குறைபாடு நீங்குகிறது. தீராத பிணி, வேலைவாய்ப்பு மற்றும் தங்கள் கஷ்டம் நீங்க வேண்டி வருவோருக்கு புதுமாரியம்மன் அருள் புரிந்து வருவது மக்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்தது. ஆடி வரா அசஞ்சு வரா தேரில் ஏறியே அதிப்பட்டி தேரில் ஏறியே தேரில் வரா தேவி மாறியே அதிபுது தேவி மாறியே ஆடி வரா அசஞ்சு வரா தேரில் ஏறியே அதிப்பட்டி தேரில் ஏறியே சித்திரையின் முதல் தேதி சிறப்பான அபிஷேகம் மாரி கோவிலில் புது மாரி கோவிலில் சித்திரையின் முதல் தேதி சிறப்பான அபிஷேகம் மாரி கோவிலில் புது மாரி கோவிலில் சிங்கரதம் ஏறி வந்து சீதனங்கள் நமக்களிப்பா வெள்ளிக்கிழமையில் சித்திரை வெள்ளிக்கிழமையில் சிங்கரதம் ஏறி வந்து சீதனங்கள் நமக்களிப்பா வெள்ளிக்கிழமையில் சித்திரை வெள்ளிக்கிழமையில் அழகான மயிலேறி சனிவாரம் வருவாளே ஆதி மாறியே புது தேவி மாறியே அழகான மயிலேறி சனிவாரம் வருவாளே ஆதி மாறியே புது தேவி மாறியே தேரில் வருகிறாள் மாறி தேரில் வருகிறாள் நேரில் வருகிறாள் நம்மை தேடி வருகிறாள் தேரில் வருகிறாள் மாறி தேரில் வருகிறாள் நேரில் வருகிறாள் நம்மை தேடி வருகிறாள். ஓம் சக்தி 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 ஓம். இந்த அம்மன் பார்த்திங்கன்னா கருட வாகனத்தில் வருஷம் ஒரு தடவை வருவாங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல? அது மட்டும் இல்லாமல் குதிரை வாகனம், கருட வாகனம், குதிரை வாகனம், இந்த 2 வாகனத்திலும் வருடம் ஒரு முறை கண்டிப்பாக வருவாங்க. அப்புறம் இந்த திருக்கோயிலில் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. வருடம் ஒரு முறை சித்திரை மாதத்தில் 5 வாகனத்தில் வரும்பொழுது இந்த 2 வாகனத்திலையும் சேர்த்து வருவாங்க. மற்ற 3 வாகனம் எல்லோரும் சுவாமி வர்ற வாகனம் தான், ரெகுலர் வாகனம் தான். இப்போ இந்த திருக்கோயிலில் பார்த்திங்கன்னா பின்னாடி நாகக்கன்னிகை மரம் இருக்குது. திருமண தடை உள்ளவர்கள் கோயிலுக்குள் சந்நிதிக்கு பின்புறம் உள்ள நாகக்கண்ணியை தரிசித்துவிட்டு அம்மனுக்கு திருமணக் கயிறு, மஞ்சள் கயிறு, மஞ்சள் கிழங்கு, குலதெய்வ வழிபாட்டை முக்கிய குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள். மற்ற கடவுள்களுக்கு இல்லாத சிறப்பு குலதெய்வத்திற்கு மட்டும்தான் உண்டு. குலம் தழைக்க வேண்டும், முன்னோர் சாந்தி அடைய வேண்டும், பின்னோர் செழிக்க வேண்டும் என்று நம் முன்னோர்களால் வழிபடப்பட்ட குலதெய்வத்தின் அருள் நம் மீது பட்டால் துன்பங்கள் பறந்திடும் என்ற நம்பிக்கைகள் பரவியிருந்தன. அவ்வழி பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அக்னி வீராண்டாள் திருக்கோயிலின் சிறப்புகளையே இன்று தரிசிக்க இருக்கிறோம். மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் சதுரகிரி மகாலிங்க அருகிலுள்ள சாப்டூர் ஜமீனுக்கு கட்டுப்பட்ட சலுப்புவட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அக்னி வீராண்டாள் கோயில் ஆலயத்தில் எங்கள் மூதாதையர் வழிபட்டு வந்து சிறிய கோவிலாக இருந்ததை 2013ஆம் ஆண்டு இந்த கோவிலை சிறப்புற ராஜகோபுரம் எழுப்பி மகாமண்டபம் கட்டி கருவறை கட்டி வழிபட்டு வருகின்றோம். இந்த கோயில் வந்து எங்களுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவர்கள் கும்பிட்ட தெய்வத்தை இந்த 2012 கும்பாபிஷேகம் முடிந்த அன்று அதன் பின் சிவராத்திரி அன்று வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த கோவில் பெரிய திருவிழா என்று பூ அள்ளி ஆடிய திருவிழா வந்து அடுத்த ஆண்டு நடைபெற முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திருக்கோயில் பேரை கேட்டாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த திருக்கோயிலில்
ரொம்ப அதி அற்புதமான விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டால் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் எல்லா கோயில்லையும் நடக்கும். இந்த ஆடி மாதத்தில் இந்த அம்மனுக்கு என்ன அவ்வளோ ஒரு சிறப்பு. யாரெல்லாம் கணவனுக்கு சேவை செய்து பெருமை அடைகிறார்களோ அவர்களுக்கு அம்மன் கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இந்த அக்னி வீராண்டால் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் யாரெல்லாம் கும்பிட்றாங்களோ அவங்களுக்கு நல்ல சிறப்பு. இந்த திருக்கோயிலில் ஒரு விசேஷம், முக்கியமான விசேஷம், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு திருக்கோயிலுக்கு ஒரு புனிதம் இருக்குது. அந்த புனிதத்தை எடுத்து சொல்கிறது தான் நம்ம வேலை. அந்த வகையில் இந்த அக்னி வீராண்டலுடைய கதை ரொம்ப அதி அற்புதமான விஷயங்க. அக்னி வீராண்டாளுக்கு நடக்க போகும் இந்த அபிஷேகம் மனசாந்தி, தைரியம், வீரியம், விஜயம் மூன்றையும் அள்ளித்தர காத்திருக்கிறது.